க்ரூ படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு ராஜேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல டபு, கருணா கபூர், கிருத்தி சனோன், டெலிஜித், கபில் சர்மா நடிக்கிறாங்க. மார்ச் 29 மூவி ரிலீஸ் ஆகும். ரெபலோட அடுத்த சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 22 மூவி ரிலீஸ் ஆகும். தூதா சீரிஸ்க்கு 2 வருமா நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ இதுக்கு 2 வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. மார்ச் 19 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி கிராஸ் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா 180 கோடி கிராஸ் பண்ணிருக்கு. மூவி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கலெக்ஷன் இன்னும் அதிகமாகும். தி ஃபேமிலி ஸ்டார் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இது அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. பரசுராம் டைரக்ஷன்ல விஜய் தேவரகொண்டா, மிருனால் தக்கூர், திவ்யன்ஷா கௌஷிக் நடிக்கிறாங்க. கோபி சுந்தர் மியூசிக் பண்றாரு. ஏப்ரல் 5 மூவி ரிலீஸ் ஆகும். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் எடுத்து கேரளாவில் ஆரம்பிக்க போகுது. திருவனந்தபுரத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கும். தளபதி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படத்தோட ஷூட்டிங்காக கேரளா போறாரு. கண்டிப்பா ஃபேன்ஸோட கூட்டம் அங்க அலையும் போதும் அதுல ஒரு செல்ஃபி வீடியோ கண்டிப்பா வரும். வாடிவாசல் படம் பத்தி வெற்றிமாறன் இப்ப திரும்ப பேசியிருக்காரு. காளமாடு மாதிரி ஒரு பொம்மைய லண்டன்ல செய்ய சொல்லிருக்கேன். அங்க அதுக்கான ஒர்க் போகுது. இங்க சூர்யா கிட்ட 2 காளமாடு இருக்கு. அமீர் கிட்ட 2 வாங்கி கொடுக்க போறோம். சோ மாடுகள் கூட எல்லாம் பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. ஷூட்டிங்கும் சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தலைவர் 171 கேங்ஸ்டர் படமானு கேக்குறீங்க. இது கேங்ஸ்டர் படம் இல்ல, இது வேற மாதிரியான படம்னு லோக்கி சொன்னாரு. தக் லைஃப்ல திரும்ப சிம்பு நடிக்க போறத ஒரு நியூஸ் வருது. இது உண்மையான கேக்குறீங்க. இந்த நியூஸ் உண்மைதான். ஆனா இன்னும் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகல. STR 48க்காக ஒரு முடி வளர்த்திருக்காரு. அந்த ஹேர் ஸ்டைல மாத்த முடியாதுன்னு தான் அவர் இந்த படத்தை விட்டு விலகினாரு. இப்ப திரும்ப அவர் உள்ள வரணும்னா ஒன்னா ஒரு ஹேர் ஸ்டைல மாத்தணும், இல்ல அதே ஹேர் ஸ்டைல படத்துக்குள்ள வரணும். என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். SK23 என்ன மாதிரியான படம்னு கேக்குறீங்க. இது ஒரு ஆக்ஷன் படம்னு தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. வேற டீடைல்ஸ் வந்தா நான் சொல்றேன். ரத்னமோட வில்லன் யாருன்னு கேக்குறீங்க. இன்னும் அவங்க ஃபுல் கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. சமுத்திரக்கனி மூவிக்குள்ள இருக்காரு. மேபி அவர் கூட வில்லனா இருக்கலாம். எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க. சோ இனிமே மூவிஸோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இனிமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். RRR பட்ஜெட் எவ்வளோன்னு கேக்குறீங்க. 500 to 550 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி 69 பட்ஜெட் 400 கோடி. நார்த் இந்தியால ப்ரமோஷன் பண்ணா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி படமா இது வரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அங்க நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷனை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அதை நான் ஒரு சில வீடியோல தான் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா ப்ரமோஷனும் இருக்கணும், படத்துக்கான பில்டப்பும் இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு KGF 2 வச்சுப்போம். KGF 1 வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அது OTTல பார்த்து தான் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா பார்ட் 2க்கு ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாங்கல்ல. பார்ட் 1 வந்ததே தெரியல. ஆனா பார்ட் 2 அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் எதிர்பார்ப்பா மாறுது. இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களே, படம் எப்படி இருக்குன்னு பார்க்க தோணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சவுத் இந்தியால 1000 கோடி கலெக்ஷன் பண்ண மூவிஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த பில்டப் இருந்திருக்கும். ஒரு படம் 1000 கோடி பண்றதுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான விஷயமா இப்ப மாறுது. டங்கி OTT டேட்டா கேக்குறீங்க. இது OTTல வந்துருச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த வருஷம் வந்த மூவிஸ்ல ரிவ்யூ படியும் கலெக்ஷன் படியும் எது ஹிட்னு கேக்குறீங்க. தமிழ்ல மிஷன் சாப்டர் 1 டோட்டலா சவுத் இந்தியா லெவல்ல பார்க்கும்போது மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலுலாம் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கு. தனுஷ் அப்டேட் எப்ப வரும்னு கேக்குறீங்க. அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது, நான் வரும்போது சொல்றேன். குட் பேட் அக்லிக்கான பட்ஜெட்டை கேக்குறீங்க. பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 200 கோடிக்கு மேல இருக்கும். ஒரு சில மூவிஸை கொடுத்து இதுக்கான கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் எது எதுக்கு இருக்குன்னு பார்த்து ஸ்கிரீன்ல போடுறேன். வலிமை ஆண்டு துணிவு மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனை கேக்குறீங்க. பட்ஜெட் ரிப்போர்ட் பழைய போன்ல இருக்கு. நான் அதை டெலிட் வேற பண்ணிட்டேன். நான் திரும்ப எடுக்க முடிஞ்சா எடுத்து ஸ்கிரீன்ல போடுறேன், இல்லனா இன்னொரு வீடியோல சொல்றேன். வலிமை கலெக்ஷன் 200 கோடி, துணிவு 206 கோடி. பிரேமல OTT அப்டேட்டை கேக்குறீங்க. மார்ச் 29 வரப்போறதா சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டைகர் 4 வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தளபதி நடிப்பாரான்னு கேக்குறீங்க. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜெயிச்சிட்டா நடிக்க மாட்டாரு. அண்ணாத்த தனி ஒருவன் கலெக்ஷனை கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஹனுமான் எப்போ OTTல வரும்னு கேக்குறீங்க. OTTல வந்துருச்சு, ஜியோ சினிமால இருக்கு. ஆனா தமிழ் வெர்ஷன் காட்டல. நான் மதியம் தான் செக் பண்ணி பார்த்தேன். நேத்துக்கு தான் இது பிரீமியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்ப தமிழ் ஆடா இருக்கான்னு பாருங்க. சிப் சாங் எப்போ வரும். குங்ஃபு பாண்டா 4 எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. நான் இன்னும் இது பார்க்கல. இது எங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல. சிப் சாங் எப்போ வரும்னு இன்னும் அவங்க சொல்லல. நான் சொன்னா சொல்றேன். பேனானா 5 மூவிஸ் அண்ட் ரோமன்சன் 2 எப்போ வரும்னு கேக்குறீங்க. பேனானா மூவிஸ் நான் சொல்லவே கூடாது. ரோமன்சன் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான அப்டேட் இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். குட் பேட் அக்லி மூவிய மைத்ரி ப்ரொடியூஸ் பண்றதுனால தெலுங்குல மட்டும் 100 கோடி வருமானு கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணா 100 கோடி வந்துடாது. படம் நல்லா இருந்து அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கு பிடிச்சாதான் 100 கோடி வரும். மிஷன் சாப்டர் 2, மாஸ்டர் 2, புதுப்பேட்டை 2, 1001 2, மன்மதன் 2லாம் வருமானு கேக்குறீங்க. இதுல புதுப்பேட்டை 2க்கு அபிஷியலா சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. 1001 2 ஃபியூச்சர்ல வரும். மத்த மூவிஸ் டவுட் தான். செல்வராகவன் தனுஷ் காம்போ எப்போ வரும்னு கேக்குறீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி புதுப்பேட்டை 2லும் சரி, இல்ல 1001 2 எடுத்தாலும் அதுலயும் தனுஷ் இருப்பாரு. சூர்யாவுக்கு லாஸ்டா எந்த படம் வந்துச்சுன்னு கேக்குறீங்க. இது நீங்க கூகுள்லயே போட்டு எடுத்துடலாம். 2 டேஸா இந்த கமெண்ட்டை பாக்குறேன். சூர்யாவுக்கு லாஸ்டா தியேட்டருக்கெல்லாம் வந்த படம் எதற்கும் துணிந்தவன். வேணுவேல்டு படம் எடுத்தா இப்படி ஸ்டார் காஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்டார் காஸ்ட கொடுத்து கேட்டிருக்காரு. யாரியா நீ இப்படி ஸ்டார் காஸ்ட் பண்ணிருக்க? ஜாக்கி சான்லாம் உள்ள இருக்காரு. இந்த காம்போ வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இது உங்களோட ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒரு கமெண்டா போட்டு விட்டுருக்கீங்க. லாரன்ஸ் லைனப்கான வீடியோ கேக்குறீங்க. நான் சீக்கிரமே போடுறேன்.
டைரக்டராக என்ன படிக்கணும்னு கேக்குறீங்க? இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். டைரக்டராக இதான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. கதை எழுதுங்க, ஷார்ட் பிலிம் எடுங்க, அதை வச்சு யாருக்கிட்டயாச்சும் ஏடியா சேருங்க, அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் லவ் டுடே. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடசில கொடுக்குறேன்.